இப்போ வந்து வின்டர் அப்படிங்கிறப்போ கொள்ளு யூஸ் பண்ணாக்க நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது உஷ்ணத்தை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால கொள்ளு வெந்தய பூண்டு கஞ்சி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். கொள்ளு பூண்டு கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: வறுத்த கொள்ளு 1½ டேபிள் ஸ்பூன், வறுத்த புழுங்கல் அரிசி 1½ டேபிள் ஸ்பூன், உரித்த பூண்டு 5 பற்கள், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், வெள்ளை மிளகுத்தூள் விரும்பும் அளவு, உப்பு தேவைப்படும் அளவு, தேங்காய்பால் விரும்பும் அளவு. கொள்ளு வெந்தய பூண்டு கஞ்சி செய்ய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து நம்ம இந்த வின்டர் சீசனில் வந்து அதிகம் சேர்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹார்ஸ் கிராம் அப்படின்னா கொள்ளு. அதாவது நம்ம வந்து மசில் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது புரதம். அந்த புரதம் வந்து தேவையான அளவு இதில் இருக்குங்க. கொள்ளு வந்து கொஞ்சம் உஷ்ணத்தை கொடுக்கும். அதனால் வந்து இந்த வின்டரில் வந்து ரொம்ப ஐடியலாக இருக்கும். அதுவும் கஞ்சி மாதிரி குடிக்கிறப்ப ரொம்ப நல்லது செய்யும். இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. நார்ச்சத்து வந்து எல்லாருக்குமே தெரியும், ஸ்லோவாக குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். இப்போ இது வந்து ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்கேங்க. இப்போ இது வந்து கொள்ளு வந்து வறுத்துக்கணும். வெறும் வானலியை சூடு பண்ணிவிட்டு அதில் கொள்ளு சேர்த்துக்கோங்க. வறுக்கிறப்போ கொஞ்சம் நல்ல மணம் வரும். 1, 2 வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. நான் வச்சுருக்கிறது வந்து புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசியும் வந்து வெறும் வானலியில் வறுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கலர் வர மாதிரி வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மணம் வரும். இந்த மாதிரி வறுத்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு இயக்கி குருணையாக உடச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை உடச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி நல்ல குருணையாக உடச்சி எடுத்துக்கணுங்க. ஒரு நல்ல வாசனையோடு இருக்கும். இப்போ ரெண்டும் வறுக்கிறப்ப இந்த அளவுக்கு நல்ல சீக்கிரமாகவும் வேகும். இல்லைன்னா கொள்ளை வந்து நம்ம ஊற வச்சு திரும்ப வந்து அப்படியே வேக வச்சோன்னாக்கா ரொம்ப நேரம் எடுக்கும். இது வந்து நல்ல மணத்தோடையும் இருக்கும், ஈஸியாக ஜீரணமாகும். ஏன்னா இந்த கொள்ளு வறுக்கிறப்போ அதனுடைய அந்த புரோட்டீனுடைய ஒரு தன்மை மாற்றப்படும். அதனால் வந்து ஒரு ஈஸியாக ஜீரணமாயிடும். இப்போ இதுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பூண்டு வெந்தயம். இங்கே இந்த தண்ணி வந்து இப்போ வந்து நீங்கள் இது எந்த அளவு வச்சுருக்கீங்களோ இதுக்கு கிட்டத்தட்ட 10 மடங்கு தேவைங்க. 6லேருந்து 10 மடங்கு உங்களுடைய அரிசியோட தன்மைக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வந்து வேறு எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கைக்குத்தல் அரிசி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ப்ரௌன் ரைஸ், விதவிதமான ப்ரௌன் ரைஸ் கிடைக்குது. வேறு எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியினுடைய அளவு மாறுபடும். இப்போ இங்கே இதில் வந்து தண்ணியை வந்து அளந்து ஊற்றி வச்சுருக்கேன். இதோட வந்து முதல்ல வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக போட்டால் போதுமானதுங்க. இப்போ பாரு, இதை சேர்த்துக்கலாம். பூண்டு 5 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி கொதி வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் தேங்காய் துருவிட்டு மிக்சியில் போட்டு முதல்ல தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி வடிகட்டிக்கோங்க. திரும்ப அந்த சக்கையை பிழிஞ்சு எடுத்துகிட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு 2வது தேங்காய் பால் எடுத்துகிட்டு ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து தேங்காய் பால். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க. கொஞ்சம் தண்ணியில் குறைச்சி வச்சுருக்கேன். இந்த நம்ம குருணையாக உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். பொதுவாக நான் உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் சேர்க்க மாட்டேங்க, அப்புறமா தான் சேர்ப்பேன். இப்போ இது மறுகொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மூடியால் மூடிட்டு வெயிட் வச்சிடலாம். பொதுவாக இந்த மாதிரி மறுகொதி வர வரைக்கும் வச்சிங்கன்னா நம்ம வந்து ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நேரடியாகவே வந்து வெயிட் வச்சு அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல மறுகொதி வந்துடுச்சு. இப்போ இதை மூடியால் மூடிட்டு வச்சிடலாம். இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வைக்கணுங்க. ஒருவேளை வந்து உங்களுடைய அதாவது ப்ரெஷர் பேன் எது வைக்கிறீங்களோ அதில் ஹாஃபுக்கு மேலே இருக்கக்கூடாது. நீங்கள் எது வச்சாலும் அதிகமாக இருந்ததுனாக்க மேலே வந்து வழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு சாதம் மாதிரி அப்படியே வெந்துடும். அது வேகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வறுத்ததுனால 3 விசில் போகிறோம். வெயிட் பண்ணலாம். இது வந்த பிறகு நம்ம மூடியை திறந்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாம். இப்போ இது விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் பூரா சப்சைட் ஆகிடுச்சிங்க. இப்போ மெதுவாக வந்து மூடியை திறக்கலாம். இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதோட தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக உப்பு பிடிக்காதுங்க, அதனால் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிளகுத்தூள் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இடித்து போடலாம்.
இது வந்து நான் வந்து கொஞ்சம் மருத்துவ குணமுடையதுன்னு சொல்லிட்டு வெள்ளை மிளகுத்தூள் சேர்க்குறேன். அவங்க விருப்பத்தின்படி போட்டுக்கலாங்க. இதோட தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்க வேண்டாங்க. இப்போ இது சூட்லேயே அப்படியே சேர்த்துட போகிறேன். பாருங்கள், இப்போ கஞ்சி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. கொள்ளு வெந்தய பூண்டு கஞ்சி தயாராகிடுச்சிங்க. இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு பவுலில் ஊற்றிடலாம். இது வந்து யார் வேணால் குடிக்கலாம், எந்த ஏஜ் குரூப் வேணால் குடிக்கலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே வந்து, அதாவது எஸ்பெஷலி எல்டர்லி பீப்புள் வந்து கஞ்சி குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் வந்து கஞ்சி செஞ்சு குடிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பவுல் நிறையா வந்து கஞ்சி குடிச்சிட்டு போனால் போதுமானதுங்க. கொள்ளு பூண்டு கஞ்சி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. கொள்ளு வெறும் வானிலையில் 1-2 வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். அதே மாதிரி புழுங்கல் அரிசியை நல்ல இளம் சிகப்பாக இருக்கிற மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. ரெண்டும் நல்லா ஆறிய பிறகு சின்ன மிக்சியில் போட்டுட்டு விட்டு விட்டு இயக்கி ஒரு குருணையாக உடச்சி வச்சுக்கணும். இது எந்த அளவு இருக்கோ அதுக்கு கிட்டத்தட்ட 10 மடங்கு தண்ணீரை வந்து ஒரு ப்ரெஷர் பேனில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. அதில் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கிறப்போ தணலை குறைச்சிட்டு இதை தூவிக்கிட்டு நல்லா கலந்து விடணும். மறுகொதி வந்த பிறகு மூடியால் மூடிட்டு வெயிட் வச்சுக்கோங்க. வெயிட் வச்சு 2 இல்லைன்னா 3 விசில் வேக வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் சப்சைட் ஆன பிறகு மூடியை திறந்துட்டு உப்பு, மிளகுத்தூள், தேங்காய் பால் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பரிமாறினீங்கன்னாக்கா மிக சுவையான கொள்ளு பூண்டு கஞ்சி தயார். கொள்ளு வெந்தய பூண்டு கஞ்சி தயாராகிடுச்சிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதை அடிக்கடி வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.